வருடம் 2045. மனிதனும் தொழில்நுட்பமும் ஒன்றாக இணைந்த புதிய யுகம். வான்வெளி பேருந்துகள், புல்லட் ட்ரெயின்கள் நகரங்களை நொடிகளில் இணைக்கின்றன. AI மற்றும் ரோபோட்கள் மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளன. பூமியை தாண்டி மனிதர்கள் விண்வெளியில் புதிய உலகங்களை தேடுகிறார்கள். ஆனால் இந்த அதிசய முன்னேற்றத்தின் பின்னால் மனித உணர்வுகளும் பிரிவுகளும் இன்னும் உயிருடன் இருக்கின்றன. எலிசபெத் தன் கனவு உலகத்திற்கு செல்லும் நாள் வருவதை எண்ணிக்கொண்டு இருந்தாள். எலிசாவின் அப்பா மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கிறார். தன் மகள் இந்த உலகத்திற்கே சாதனை மகளாக இருக்கப் போகிறாள் என்பதில் ஆனந்தம் கொள்கிறார். வேறு கிரகங்களுக்கு மனிதர்களை குடியமர்த்த சில நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தது. அதில் ஒரு நிறுவனம் முதல் முயற்சியாக சில மனிதர்களை அழைத்துச் சென்று ஆராய்ந்து அதன் பின் மனிதர்களை அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டனர். அந்த நிறுவனத்தின் மூலம் செல்ல எலிசாவும் தேர்வு செய்யப்படுகிறாள். பயிற்சிக்கு செல்லும் நாளும் உறுதியானது. எலிசாவின் அம்மா இளமையில் தன் காதலை உலகம் ஏற்றுக்கொள்ளாததால் அவள் எல்லா உறவுகளையும் இழந்தவள். அந்த காதலின் நினைவாக கிடைத்த ஒரே சொந்தம் எலிசா. உலகம் அவளை புறக்கணித்தாலும் இந்த தாய் தன் முழு வாழ்க்கையையும் அந்த மகளுக்காகவே வாழ்ந்தாள். இன்று எலிசா பெரிய சாதனைகளை அடைந்தாலும் அம்மாவுக்கு அவள் இன்னும் மடியில் உறங்கும் குழந்தைதான். இப்போது எலிசா பூமியை விட்டு ஒரு தொலைவான பயணத்திற்கு செல்ல போகிறாள். அம்மாவின் உள்ளம் பெருமையும் வலியும் கலந்த ஒன்றாக உடைகிறது. ஏனெனில் இந்த உலகத்தில் அவளுக்கு இருந்த ஒரே சொந்தம் கூட இப்போது விலகப் போகிறது. எலிசாவின் பயணத்தை பற்றி அறிந்த அவளின் தாத்தா பாட்டி 20 வருடங்களுக்கு பிறகு குலதெய்வ வழிபாட்டிற்கு அழைக்கிறார்கள். எலிசாவின் அப்பா கிறிஸ்தவர், அம்மா இந்து. தன் மகளை சிறிது காலம் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள நினைத்த அவளின் அப்பா எலிசாவின் அம்மா ஊர் குலதெய்வ வழிபாட்டிற்கு சம்மதிக்கிறார். ஊரில் உணர்ச்சி பொங்க அனைவரும் கூடியிருந்தனர். குலதெய்வ கோவிலில் எலிசா புடவை அணிந்து பேரழகியாக காணப்படுகிறாள். ஊர் சொந்தம், பாட்டி, தாத்தா எல்லாரும் சந்தோஷமாக வரவேற்றாலும் எலிசாவின் பயணத்தினை நினைத்து வருந்துகின்றனர். அவளின் சிரிப்பு ஒரு காலை மழை, அவளின் கண் பார்வை ஒரு அமைதியான விண்மீன், பார்ப்பவர்களின் இதயத்தை மெல்ல கட்டி வைக்கும் ஒரு பேரழகு. அந்த நாள் குலதெய்வ கோவிலுக்கு வந்த கூட்டத்தில் அவளையும் பார்த்தான் அபிஷேக். அவள் நடந்த திசை அவனுக்கு பாதையானது. அவள் நின்ற இடம் அவனுக்கு காட்சி புள்ளியானது. கோவிலின் தெய்வங்களை அவன் கேமரா தேடவில்லை. எலிசாவின் முகத்தில் ஒரு தேவதையைப் போல பார்த்தது போல அவன் லென்ஸ் உறைந்தது. அவள் சிரித்தால் அவன் இதயம் துடித்தது. அவள் நடக்கும்போது அவன் நிழல் போல் தொடர்ந்தான். எலிசா கிராமத்தின் கிணற்றோரம், கரும்பு இலைகள் அசையும் தோட்டத்தில், வாழை மரங்களின் நிழலில், நெல் வயலின் பச்சை வெளியில், எல்லா இடத்திலும் அவள் நடந்தபடி ஒளி தூவிச் செல்கிறாள். சுற்றி இருப்பவர்கள் எலிசா என்ற பெயரைச் சொல்லி கூப்பிடுவதை பார்த்து சில நேரம் எலிசா என்று ஒரு வார்த்தை பேச அவன் நெருங்கினான். ஆனால் அவள் தலையை கூட நிமிராமல் ஒரு காற்று போல் அவனை தாண்டிச் சென்றாள். அவன் இருந்த இடத்தில் அவள் இல்லாமல் போன பின் ஒரு வெறுமை மட்டும் அவன் கேமராவில் விழுந்தது. அது ஒரு புகைப்படம் அல்ல, ஒரு தொடங்கும் காதல். நல்ல உணவு எலிசாவை சாப்பிட வைக்கின்றனர். தாத்தா பாட்டி சொந்தம் எல்லாரும் எலிசாவை கட்டி அணைத்து அழுகின்றனர். அபிஷேக் வேறு ஆட்களோடு என்ன நடக்கிறது என அறியாமல் வேடிக்கை பார்க்கிறான். சிறிது நேரத்தில் காரில் அவள் சென்று விடுகிறாள். எலிசா மறைந்த பிறகு அபிஷேக் அவளை தேடி கிராமத்தின் ஒவ்வொரு பாதையிலும் தன் நிழலை தொலைத்தான். இறுதியில் அவன் திரும்பியது தன் வீட்டின் அறைக்குள். கம்ப்யூட்டரின் மங்கலான ஒலிக்குள் கோவிலில் எடுத்த புகைப்படங்கள் திரையில் மலர்ந்தபோது அவனுக்கே தெரியாமல் அவை எல்லாம் எலிசாவாக தெரிந்தன. தெய்வங்களை காட்டிலும் அவளின் முகமே அவனுடைய லென்ஸில் அதிகமாக இருந்தது. அந்த 2 செல்ஃபிகள் அவனுடைய இதயத்தை அழுத்தி பிடித்தது. ஒரு புகைப்படத்தில் காரின் இருக்கையில் அமர்ந்து மென்மையான புன்னகையுடன் அவனை பார்த்தாள். மற்றொன்றில் கோவில் கூட்டத்தின் நடுவில் கைகள் கூப்பியவளாய் இருந்தபோதும் ஒரு கண் மூலமாக அவனை மட்டும் தேடியது. அந்த சிறு பார்வை அவனுக்கு முழு உலகமாக மாறியது. அடுத்த நாள் சென்னை அவனுக்கு ஒரு தேடல் நகரமாகிவிட்டது. ஒவ்வொரு கல்லூரி வாசலிலும் அவன் நின்றான்.
கூட்டத்தில் அவள் முகம் மிதந்து வருமா என்று எதிர்பார்த்தான். இப்போது எலிசா இல்லை. ஆனால் அவளின் சிரிப்பும் அவளின் கண்களும் அபிஷேக்கின் மனம் முழுவதும் நிறைந்துவிட்டது. ஒரு நினைவாய் அவன் உள்ளத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் நூலகத்தில் புத்தகம் எடுத்துவிட்டு வெளியே வருகிறான் அபிஷேக். எதிரில் எலிசா அவளின் அப்பாவோடு வருகிறாள். அபிஷேக் ஒரு கணம் கூட கண்ணை அவளிடமிருந்து பிரிக்கவில்லை. எலிசா அவனை கடந்து சென்றபோது என்னை பார்த்தாளா என்ற கேள்வி அவன் இதயத்தில் ஒலித்தது. ஆனால் அவள் ஒரு இலை கூட அசையாத காற்று போல் சலனமில்லாமல் அவனை தாண்டிச் சென்றாள். அவன் நின்றான். எலிசாவில் அவன் என்னை பார்த்தாள். அந்த கண்கள் என்னை மறக்காது என்று தன்னைத்தானே நம்பிக்கொண்டான். மெல்ல திரும்பி பார்த்தான். அப்பொழுது நூலகத்தின் இடது மூலையில் ஜன்னல் வழியாக அந்த 2 கண்கள் அவனை தேடி வந்தன. ஒரு சிறு பார்வை, ஒரு அமைதியான சிரிப்பு. அபிஷேக்கின் உள்ளம் அந்த நொடியில் முழு உலகத்தை வென்றது போல பெரிதாய் மகிழ்ந்தது. ஏனெனில் இப்போது அவன் உறுதியாக அறிந்தான், அவள் அவனை மறக்கவில்லை. சிறிது நேரத்தில் எலிசா அவர் அப்பா 2 பேரும் கிளம்பிச் செல்கிறார்கள். அபிஷேகும் வீட்டை கண்டுபிடிக்கிறான். அவள் நடந்த தெருவே அபிஷேகின் தினசரி யாத்திரையாக மாறிவிட்டது. ஒரு நாள் அவள் கண்கள் அவனை சிறிது பார்த்துவிட்டால் அவன் அந்த நாளையே வென்றது போல மெல்ல திரும்பிச் செல்வான். அவளுக்கு தெரியாமல் அவன் காதல் நாள்தோறும் உயர்ந்து கொண்டே போனது. அவளை பார்த்து ஒரு வார்த்தை பேச ஆசை. ஆனால் அவள் பக்கத்தில் எப்போதும் நின்றது அவளின் தந்தையின் நிழல். பார்த்து கொண்டே காதலிப்பது மட்டுமே அவனுக்கு கிடைத்தது. அந்த நாள் கல்லூரி ஸ்போர்ட்ஸ் டே. பரிசு விழாவின் மேடையில் எலிசா அமர்ந்திருந்தாள். ஒளி போல் வேறு கிரகத்திற்கு செல்லும் இந்த பெண் என்று அவளை பற்றி பாராட்டுகள் பொழிந்தன. அந்த மழையில் அபிஷேகின் கண்களில் மட்டும் கண்ணீர் பொழிந்தது. வானில் மழை, உள்ளத்தில் வெறுமை. வீட்டில் கம்ப்யூட்டரின் திரையில் அவளின் முகம், அவளின் கனவு, அவளின் பயணம். அவனின் நாட்கள் அவளாகிவிட்டன. தாடி வளர்ந்தது, மனம் உடைந்தது, காதல் ஆழமானது. அவள் வீட்டின் முன்பு அவன் நின்றபோது அவளின் அப்பா ஒரு சுவர் போல அவன் முன் நின்றார். ஜிம், யோகா சென்டர், நீச்சல் குளம், நூலகம், எங்கெங்கும் அவன் தள்ளப்பட்டான். அவளுக்கு தெரியாமல் அவளுக்காகவே அவன் சிதைந்தான். இறுதியில் போலீசும் வந்தது. கைகளை கூப்பி என் மகளின் கனவை உடைச்சிடாதே என்று அவள் அப்பா அழுதார். ஆனாலும் காதல் நியாயங்களை கேட்கவில்லை. ஹெல்மெட் போட்ட ஒரு பைத்தியக்காரனை போல அவன் அவளை காலை முதல் மாலை வரை தொடர்ந்தான். அந்த நாள் எலிசா கிளம்பும் நாள். அவள் காரின் பின்னாலே அவன் ஓடினான். அவள் முகம் மட்டும் கண்ணாடியில் தெரிந்தது. ஒரு நொடி அவள் திரும்பி பார்த்தாள். சில காலம் அவள் தெருவில் நடப்பது, எலிசாவை பற்றி ஏதாவது டிவி நியூஸ் செய்தித்தாள் அதை பார்த்து ஏங்கி தவிப்பது, கோவில் போட்டோக்களை பார்ப்பது என மனம் வெறுமையாக சுற்றித் திரிந்தான். உலகம் பார்த்தது ஒரு லைவ் பேட்டியை. இதுவரை இந்த உலகத்தில் கடந்து வந்த அனுபவங்களை கேட்டுவிட்டு கடைசியாக எலிசாவிடம் யாருக்காவது ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டனர். அவள் கண்களில் மென்மையான காதல். அபிஷேக், கோவிலில் பார்த்த நாளே என் மனம் தடுமாறியது. அவன் என்னை தொடர்ந்து வந்ததும், என் அப்பாவிடம் சண்டை போட்டதும், என் பின்னால் ஓடி விழுந்ததும் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா அவனை என் மனசுக்குள்ள சுமக்கிறேன். நான் வேறு உலகத்திற்கு போனாலும் அவனையும் என் மனசோடு கூட்டிக் கொண்டுதான் போகிறேன். ஐ லவ் யூ அபிஷேக். தெருக்கடையில் அந்த பேட்டியை பார்த்து கொண்டிருந்தவன் கண்ணீரில் கரைந்து போனான். அவள் திரையில் சிரித்தாள். என் காதலை சொல்லிட்டேன். நீ நேரா வந்து சொல்லணும். நாளைக்கு நாங்க வேறு உலகம் போறோம். முடிஞ்சா அங்க வந்து பாரு. நாம் சேர்ந்து வாழலாம். அபிஷேக் நடு ரோட்டில் முட்டி போட்டு வானத்தை பார்த்தான். கண்ணீரில் அவன் முகம் நனைந்தது. சூரிய ஒளியில் அவன் தாடி ஒரு போராளி போல கடுமையாகிற்று. காதல் ஒருவனை கலைஞனாக்கும், காதல் ஒருவனை கவிஞனாக்கும், காதல் ஒருவனை மனிதனாக்கும். ஆனால் இங்கே காதல் ஒருவனை வேறு உலகம் தேடும் கனவுக்குள் நுழைய வைத்தது.